வெல்கம் டு ஆல். ஐ எம் சக்தி சஞ்சய். இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம்னா அஜைல் ரீஃப்ராக்டரிங். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஜைல் ரீஃப்ராக்டரிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அஜைல் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். எவ்ரிபடி ஷுட் நோ எவ்ரி திங். இப்போ வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடாலஜி என்ன பண்ணாங்கன்னா, அங்கே நிறைய டீம்ஸ் இருப்பாங்க. டெவலப்மெண்ட் டீமு, டிசைன் டீமு, பிளானிங் டீம், இதில் நிறைய டீம் இருப்பாங்க. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ பிளானிங் டீம்னா பிளான் மட்டும்தான் பண்ணுவாங்க. டெவலப்மெண்ட் டீம்னா டெவலப்மெண்ட் மட்டும்தான் பண்ணுவாங்க. பட் இப்போ அஜில் என்ன சொல்றாங்கன்னா, இதுல இந்த கேப்ஷன்ல பார்த்தாலே புரியும் உங்களுக்கு. எவ்ரிபடி ஷுட் நோ எவ்ரி திங். இதுல வந்து பிளானிங் டீம் வந்து பிளான் மட்டும் பண்ண மாட்டாங்க, டெலிவரியும் பண்ணுவாங்க, டிசைனும் பண்ணுவாங்க, டெவலப்மெண்ட்டும் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ அஜைல் எதுக்கு மெயினா யூஸ் பண்றாங்கன்னா, ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் டெலிவரி பண்ணி கஸ்டமர்கிட்ட இருந்து நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் வாங்குறதுக்கு தான் அஜைல் யூஸ் பண்றாங்க. Why we go for Agile? Agile ஏன் நம்ம யூஸ் பண்றோம்? அஜைலுக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னல் மெத்தடாலஜி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ட்ரெடிஷ்னல் மெத்தடாலஜில சம் டிராபேக்ஸ் இருக்கனால தான் அஜைல் யூஸ் பண்றோம். ஸோ ட்ரெடிஷ்னல்ல என்னென்ன டிராபேக்ஸ் இருக்குன்னு பார்த்துருவோம். டிராபேக்ஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து கிளியரா இருக்காது. அதுக்கப்புறம் வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்து கஸ்டமரோட இன்வால்வ்மெண்ட் வந்து ட்ரெடிஷ்னல் அவ்வளோ இருக்காது. இப்போ அஜைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஸ்பிரிண்ட்டுக்கும் கஸ்டமர் இன்வால்வ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் மினிட்ல கரெக்ஷன் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லாட் ஆஃப் டாக்குமெண்டேஷன் அண்ட் ஷெடியூலும் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் காஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாகும். இதுதான் ட்ரெடிஷ்னலோட டிராபேக்ஸ். அஜைல் என்னன்னு பார்த்தாச்சு, டிராபேக்ஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ அடுத்து அஜைல் ரீஃப்ராக்டரிங் என்னன்னு பார்ப்போம். Refactoring is a practice of continuously improving the design of existing code without changing the fundamental behavior. In Agile, team maintain and enhance their code on an incremental basis from a sprint to sprint. இப்போ ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க, 2x² + 10. அந்த 2x² + 10ல இருந்து 2x காமன் எடுத்தீங்கன்னா x + 5 மட்டும் இருக்கும். மறுபடியும் இந்த 2x மறுபடியும் உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதே ரிசல்ட் வந்துடும், 2x² + 10 வந்துடும். அதை இன்டர்னல் பிஹேவியர் மட்டும் சேஞ்ச் பண்ணும், பட் வித்தவுட் சேஞ்சிங் எக்ஸ்டர்னல் பிஹேவியர். இதுதான் ரீஃப்ராக்டரிங். இந்த ரீஃப்ராக்டரிங்ல ஃபர்ஸ்ட் டெவலப்பர் டிட்டர்மைன் பண்ணுவாரு, நம்ம என்ன டெவலப் பண்ண போறோம் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுவாரு. அடுத்து என்னன்னா, அந்த டெவலப் பண்ண ப்ராஜெக்ட் இருக்கும்ல, அதை வந்து டெஸ்டிங்க்கு பாஸ் பண்ணுவாரு. டெஸ்டிங்க்கு பாஸ் பண்ண உடனே இந்த டெவலப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோடை வந்து ரீஃப்ராக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏன் ரீஃப்ராக்டரிங் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு பார்க்க போறோம். ஏன் ரீஃப்ராக்டரிங் இஸ் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் டிசைனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் சாஃப்ட்வேர் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இது யூஸ் ஆகுது. ஏதாவது பக்ஸ் இருந்தால் அதை கிளியர் பண்ணி டெஸ்டிங்க்கு போறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் ப்ரோக்ராமை ஃபாஸ்டா ரன் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் டு ப்ரொவைட் அ கிரேட் கன்சிஸ்டன்சி ஃபார் அ யூசர். இப்போ இந்த ரீஃப்ராக்டரிங் அப்ஸ்ட்ராக்ஷன்ல 2 மெத்தட் யூஸ் ஆகுது. ஒன்று வந்து புல் அப் மெத்தட், இன்னொன்று வந்து புஷ் டவுன் மெத்தட். இந்த புல் அப் மெத்தட்ல என்னன்னா, ஒரு சூப்பர் கிளாஸ்ல ஒரு கோடை வந்து புல் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் டூப்ளிகேஷன் கோடை வந்து இது எலிமினேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி தான் புஷ் டவுன் மெத்தடில் வந்து ஒரு சூப்பர் கிளாஸ்ல இருந்து கோடை எடுக்கும். அது வந்து எடுத்த கோடை வந்து ஒரு சப் கிளாஸ்ல மூவ் டவுன் பண்ணும். ரிஃப்ராக்டரிங் பை அப்ஸ்ட்ராக்ஷன் இதோட மெயின் கோல் என்னன்னா, டூப்ளிகேஷன் இருந்து அதை அக்செப்ட் பண்ணாது. இந்த டயக்ராம்லேயே பார்த்துருப்பீங்க, 2 கிளைண்ட் கோட் இருக்கும், அதுல வந்து அதை அக்செப்ட் பண்ணாது. அடுத்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் கோட் இருக்கும், அது வந்து அக்செப்ட் பண்ணும். இப்போ ரீஃப்ராக்டரிங் பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா, இட்ஸ் மேக் கோட் மோர் ரீடபிள் அண்ட் கிளீன் அப் கோட் அண்ட் மேக் இட் அஸ் a tidier and remove redundant unused codes and comments and improve performance. Keep code DRY. DRY means don't repeat yourself. And combine and dispose like or similar codes and create a reusable code. At last, better class and function cohesion. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா, CFNல இருந்து டெஸ்டிங்க்கு போகுது. இந்த டெஸ்டிங்ல ஃபெயில் ஆனா டீபக் வரும். அந்த டீபக்ல எரர்லாம் கிளியர் பண்ணி மறுபடியும் டெஸ்டிங் அனுப்புவாங்க. அந்த டெஸ்டிங்ல பாஸ் ஆன ரீஃப்ராக்டர் போகும். ரீஃப்ராக்டர் என்ன பண்ணும், இன்டர்னல்ல மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு எக்ஸ்டர்னல்ல சேஞ்ச் பண்ணாது. அந்த இதுல பாஸ் ஆனா மறுபடியும் டெஸ்டிங்க்கு போகும். அந்த டெஸ்டிங்ல ஃபெயில் ஆனா மறுபடியும் டீபக் வரும். டீபக்ல இருந்து கிளியர் பண்ணி அடுத்த டெஸ்டிங் போகும். டெஸ்டிங்ல அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆனா CFN-1 அடுத்த ஃபங்க்ஷனுக்கு போகும். இப்போ இந்த ரெட் கிரீன் ரீஃப்ராக்டர் மெத்தட்ல ரெட் எதை டினோட் பண்ணதுன்னா,
stop and consider what need to be developed. Green எதை denote பண்ணதுன்னா get the development to be passed to the testing. Refactor எதை denote பண்ணதுன்னா implement improvement. லாஸ்டா டெலிவரி பண்ணும். ஸோ இதுதான் ரெட் கிரீன் ரிஃபேக்டரோட மெத்தட். இப்போ இந்த ரெட் கிரீன் ரிஃபேக்டர் இந்த மெத்தட் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க சொல்றாங்க நம்மகிட்ட இந்த மாதிரி கோட் எழுது அப்படி எழுதுன, பட் எந்த மாதிரி கோட் எழுதணும், எதுக்கு கோட் எழுதணும் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. பட் நம்ம கோட் எழுதுறோம், பட் அந்த கோடு எப்படியும் ஃபர்ஸ்ட் எழுதும்போது ராங்கா தான் இருக்கும். அந்த தான் ரெட். அந்த ரெட்ல இருந்து போறத சின்டாக்ஸ் எரர் சின்டெக்ஸ் எரர்லாம் கிளியர் பண்ணி அதை டெஸ்டிங்க்கு அனுப்புறது அந்த கிரீனோட வேலை. அதுக்கப்புறம் அந்த டெஸ்டிங்க்கு போனதை அதுல லாஜிக் எரர்லாம் கிளியர் பண்ணி அதை டெலிவரிக்கு அனுப்புறது அந்த ரீஃப்ராக்டரோட வேலை. ஸோ இதுதான் சைக்கிளிக்கா ஃபாலோ ஆகும் ரெட் கிரீன் ரீஃப்ராக்டர் மெத்தட். இந்த கண்டினியூஸ் இன்டிகிரேஷன்ல 4 ஆக்டிவிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் டெவலப், அடுத்து பில்டப், அடுத்து டெஸ்ட் எண்ட் டு எண்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்டேஜ். Develop is used to describe the practice necessary to implement the stories and commit the code and component to the trunk. Build is used to describe the practice needed to create a deployable binaries and merge the development branches into the trunk. Test end-to-end describes the practice necessary to validate the solution stage. And last stage describes the practice necessary to host and validate the solution in a staging environment before production. Drawbacks of refactoring. First, cost overhead. Refactoring is an odd-on activity and therefore will incur extra cost in the form of time, effort and resource allocation, especially if elaborated design and code documentation is maintained. And last, required expertise. Refactoring requires some expertise and experience and considerable effort in going through the process, especially if the proper testing is involved. And finally, the famous quote for a refactoring method is an intuitive definition is the safe refactoring is the one doesn't break a program. And thank you one and all for listening this session.